பாலு அவங்க அப்பாக்கு எல்லா சடங்கையும் பண்ண சொந்த ஊருக்கு போறான். அப்ப அவங்க பெரியப்பா ஒரு நாள் உங்க அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப உங்க அம்மா உன்னை மட்டும் இப்ப வளர்த்துட்டு இருக்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு உன்னோட தங்கச்சியை அவங்களோட அப்பா கிட்டே கொடுத்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. சோ இப்ப ஹீரோவா அவங்க அப்பா சொந்த ஊர்ல நடந்த விஷயத்த சொல்லியிருப்பா நினைச்சு பாக்குறான். நான் அவங்க தங்கச்சி நினைச்சு அவங்க வீட்டுக்கு போறான். நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்மளுக்கு சொந்த ஊர்ல நிறைய சொந்தக்காரங்களா இருக்காங்க, என்னோட அப்பா அம்மாவும் இருப்பாங்க, நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அண்ட் இவ்வளவு பெரிய விஷயத்தை இப்ப வளர்த்துட்டு இருக்க அப்பா அம்மா எதுக்கு நம்ம கிட்ட இருந்து வரைச்சாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆக்சுவலா ஹீரோட அம்மா இறந்து போகும்போது எக்காரணத்தை கொண்டு அந்த கிராமத்துக்கு திரும்ப ஹீரோவை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருப்பாங்க. பட் ஹீரோ இப்ப இந்த ஊருக்கு வந்து அவங்க அப்பாக்கு என்னெல்லாம் மரியாதை கிடைக்குமோ அதை விட அதிகமாவே ஹீரோ கிடைக்குது. இந்த விஷயம் தெரிந்த ஹீரோயின் இந்த ஊருக்கு கிளம்பி வராங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பா. அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசுறாங்க. பட் அப்ப அந்த பொண்ணு கல்குவாரியில வேலைக்கு தான் போயிருக்கான்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரியாமலே போயிருக்கும். சும்மா பேசிட்டு மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தென் குவாரிக்கு பக்கத்திலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கும். அதுல இருக்க ஐயர் ஒரு பால்ட்டினை தூக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுவாரு. அதனால ஹீரோவை தூக்கிட்டு வந்து ஊத்துறாரு. அப்பதான் ஹீரோ கிட்ட உன்னோட அம்மாவோட ஞாபகமா உன்னோட அப்பா தான் இந்த கோவிலை கட்டினாருன்ற விஷயத்த சொல்றாங்க. அதே டைம்ல அந்த சங்காரெட்டியோட ஆளுங்க இங்க இருக்க எல்லா இடத்தையும் தோண்டி வச்சிருப்பாங்க. இப்ப கோயிலையும் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதை கேட்டதுமே ஹீரோ கோவப்பட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். இந்த விஷயம் அந்த ரெட்டிக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆனா அதே டைம்ல எலெக்ஷன் வந்துரும். சோ ஹீரோவை பகச்சுக்கிட்டா ஓட்டு கிடைக்காதுன்னு பயப்பட வைக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்து எனக்காக மீட்டிங்ல வந்து ஆதரவு தந்து இந்த புடவையும் வளையலும் போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிடுறான். ஆனா ஹீரோ அந்த மீட்டிங் வந்து அந்த ரெட்டியோட எதிரிலேயே என்னோட தங்கச்சி அந்த எலெக்ஷன் நிக்க போறான்ற விஷயத்த சொல்லிட்டு போயிடுறான். பட் அடுத்த நாளே இவங்க தங்கச்சி கிட்ட அவங்க ரெட்டி கூட வேலை செய்யற ஆளு தப்பா நடக்க ட்ரை பண்றான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சுமே அவனை போட்டு தள்ளிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் இந்த ஊருக்கு வரும்போது ஒரு சின்ன பொண்ணு கூட ஃப்ரெண்டா பழகுவாங்க. அப்ப ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு கல்காரியில வேலை செய்யும் போது மூச்சு திணறி இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ கோவம் வந்து சங்காரெட்டி அந்த குவாரிலே வச்சு போட்டு தள்ளிடுறான். அதே டைம்ல ஹீரோயினோட அப்பா ஹீரோவோட குடும்பத்தை அடிக்கிறதுக்காக ஆளெல்லாம் கூட்டிட்டு வரவர். அப்பன்னு பார்த்து இந்த விஷயம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. சோ இப்பதான் ஹீரோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரிய வருது. இதை கேட்டதுமே நான் உங்க வீட்டுக்கு சம்மந்தம் பேச தான் வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். தென் ஹீரோட அம்மா கிட்ட அம்மா இறந்து போகும்போது என்ன அந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு என்ன அந்த ஊருக்கு அனுப்பிங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இவங்க நான் கொடுத்த சத்தியத்தை நான் எப்பவுமே மீறது கிடையாது. அவங்களோட பையனை நான் எங்க அனுப்பினேன், என்னோட பையனை தான் நான் அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்னோட பையன் தான், உன்னோட அண்ணன் தான் அவங்களோட உண்மையான பையன் சொல்லிட்டு உண்மையை சொல்றாங்க. அதை கேட்டதுமே நீ எல்லாம் ஒரு அம்மா அவன் புள்ளை இப்படி மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிடுறான்.